வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 2024 வரலையும் பொதுத்தமிழ் இலக்கியம், அதாவது பகுதி ஆ அப்படின்னு சொல்லப்படுற இலக்கியம், அதில் 8வது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 to 7 இதெல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இலக்கியமில் 1 to 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதேமாரி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமில் 1 to 21 ஃபுல் டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இலக்கணத்துலேயும் ஒரு 50% பக்கம் முடிய போகுது. ரிமைனிங் அப்படியே அடுத்தடுத்து வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் மனோன்மணியம், அதாவது 8வது டாப்பிக்கில் மனோன்மணியம், அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பாஞ்சாலி சபதம், அதுக்கப்புறம் குயில் பாட்டு, இரட்டர மொழிதல், அப்புறம் அழகிய சொக்கநாத புலவர், இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ இந்த இதில் மனோன்மணியம் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 19 கொஷின். இந்த 19 கொஷினும் 2012 2024 வரலையும் ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண கொஷின்ஸ். மொத்தம் ஒரு 19 கொஷின், மொத்தம் 39 கொஷின் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். அந்த 39 கொஷின் பேப்பர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், குரூப் 4 VAO, குரூப் 3 EO3, EO4, ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், ஹைகோர்ட். ஸோ இந்தமாரி இன்னமும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் மேஜராக இருக்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா கொஷின் தமிழ் பேஸ் பண்ணி உள்ள எல்லா எக்ஸாம் கவர் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறது ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற எக்ஸாம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் கொஷினும் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தமிழில் 2012 2024 வரலையும் கம்ப்ளீட்டாக ஒரு அனலைசிஸ் மனோன்மணியம் பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த PDF வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் 2012 2024 வரலையும் தமிழுக்கு இலக்கணம் 21 டாப்பிக்கும் தனித்தனியாக உங்களுக்கு PDF வந்துடும். அப்புறம் இலக்கியத்தில் 10 டாப்பிக்கும், இப்போ நம்ம அந்த டாப்பிக்லாம் நடத்தலை. இப்போ மனோன்மணியம் நான் இப்போ தான் நடத்த போகிறேன். பட் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் அந்த PDF அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா அந்த PDF பார்த்து நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை 10 டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்கும். பகுதி ஈக்கும் 21 டாப்பிக்கும் டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. PDF வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி அந்த டேட்டில் ஃபாலோ பண்ணி அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது தமிழுக்கு ஃபுல் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் அனலைசிஸ் டாபிக் வைஸு நம்ம கொடுத்துருக்கோம். 2012 2024 ப்ளஸ் மேக்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 2019 to 2024. ஸோ மேக்ஸ் இப்போ தமிழுக்கு வந்து நம்ம வீடியோவாக காமனாக இது விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அப்படிங்கிற வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வீடியோவாக எல்லாத்துக்கும் இருக்கும். ரிமைனிங் வீடியோவும் 1 வீக் இல்லாட்டி 2 வீக்ஸ் நான் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போ வீடியோ கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்க்குறீங்க, வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, வீடியோவில் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கலாம். அதுமாரி மேக்ஸை பொறுத்தவரையிலையும் மேக்ஸுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸாக உங்களுக்கு தனியாக கொஷின் PDF அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஆன்சர் PDF அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆன்சர் PDFங்கிறது நம்ம வீடியோ போடுறோம். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸ் வீடியோ ஒவ்வொரு டாபிக் நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக PDFும் உங்களுக்கு டெலகிராமில் அட்டாச் பண்ணி வந்துடும். அப்போ கொஷின் முன்னாடியே எனக்கு கொஷின் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலும் கொஷின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்சர் வேணும்னாலும் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ வேணும்னாலும் வீடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்ஸு ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள் மனோன்மணியம். ஸோ மனோன்மணியம் பேசிக்காக நம்ம புக்கை பேஸ் பண்ணி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அதாவது இதை தெளிவாக கவர் ஆயிரும். மனோன்மணியம் பேஸ் பண்ணி இதை தான் முக்கியமான பாயிண்ட்டு அப்படிங்கிறத நம்ம இதில் டைப் பண்ணியிருப்பேன். இது வேணுங்கிறவங்க இதை வந்து இந்த PDF உங்களுக்கு அந்த கொஷின் PDFல வராது. இதை ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கையால் இதை எழுதி வச்சுக்கிட்டா நல்லது. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க தமிழுக்குலாம். நம்ம ப்ரொவைட் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ். தெளிவாக பார்த்துங்க, இந்த நோட்ஸு உங்களுக்கு வராது. இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் டெஸ்ட் பேட்ச் மேபி போடும்போது இதெல்லாம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சப்போஸ் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எதாவது நோட் பண்ணோம்னா நீங்கள் அந்த கொஷின்லேயே எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. தமிழ் படிக்கிறவங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. அது நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. அதில் நம்ம சொல்கிறதுல ஏதாவது ஒரு சில பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரடக்ஷன் தெளிவாக பார்த்தா தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ மனோன்மணியத்தை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு நாடக நூல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு ஓவர்வியூவாக நம்ம இதை பார்ப்போம். மனோன்மணியம் அப்படின்னா இது என்னென்னா ஒரு நாடக நூல் அப்படின்னா வெறும் நாடகம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கதையாக ஒரு புக்காக இல்லாமல் செய்யுள் வடிவத்தில் இயற்றப்பட்ட ஒரு நாடக நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்த முதல் பாவடிவ நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் மனோன்மணியம். ஸோ தமிழில் முதல்ல செய்யுள் வடிவில் வந்ததை
செய்யுள் வடிவத்திலேயே வந்த ஒரு நாடக நூல் தான் இந்த மனோன்மணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்றியவர் யார்? மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பே சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பே சுந்தரனார் சுந்தரம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுந்தரனார் அப்படின்னு நார்மலாக பார்ப்போம், பேராசிரியர் சுந்தரனார். அதை இந்த மனோன்மணியம் ரொம்ப சிறப்புமிக்க நூலாக, ஒரு நாடக நூலாக, தமிழுக்கு முத வந்த ஒரு நாடக நூலாக, அதாவது செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட ஒரு நாடக நூலாக அமைஞ்சதுனால அவர் பேரையே மனோன்மணியம், அதாவது பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னே கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துருவோம். இது 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றிய ஒரு மனோன்மணியம், அதாவது தோன்றிய மனோன்மணியம் அப்படிங்கிறது மொழிப்பற்று ப்ளஸ் நாட்டுப்பற்று ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீர உணர்வும் இதில் இருக்குது. அந்த வீர உணர்வை ஊட்டுவதாக இதை திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 19ஆம் நூற்று பிற்பகுதியில் இவர் பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா, இவரோட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1855. ஸோ இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1855 to 1897. ஸோ அதனால் இவர் இப்போ 19ஆம் நூற்றாண்டுனா என்ன? 1800 to 1900. இதுதான் 19ஆம் நூற்றாண்டு. இந்த 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் தான் மனோன்மணியம், பேராசிரியர் சுந்தரனார், இல்லை பே சுந்தரம்பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிற்பகுதியில் தான் இவர் பிறந்திருக்காரு. 55 தான் பிறந்திருக்காரு. 1897 இறந்துட்டார். மொத்தம் ஒரு 42 வருஷம் தான் இவர் வாழ்ந்தவர். இன்னமும் இருந்திருந்தாருன்னா இன்னும் நாடகத்துக்கு நிறைய சிறப்பு செஞ்சுருப்பார் அப்படின்றதெல்லாம் ஒரு சில சாரார் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் வந்து செய்யுள் வடிவில் இயற்றிருக்காரு. தமிழில் முதலாக செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட ஒரு நாடக நூல் என்ன அப்படின்னாலும் இதுதான். அதாவது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னாலும் மனோன்மணியம் தான். ரீசெண்டாக கேட்ட கொஷனு. அப்போ இது வந்து பிற்பகுதியில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு இது மனோன்மணியம் 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் வந்துச்சா பிற்பகுதியில் வந்துச்சா? ஆன்சர் வந்து பிற்பகுதியில் வந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக அதை நோட் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி அடுத்தது பாருங்கள், இந்த மனோன்மணியம் மொழிப்பற்று நாட்டுப்பற்று வீர உணர்வுலாம் ஊட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ் அன்னை பெற்ற நல் அணிகலனாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பானா என்னது? ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, அந்தமாரி பாவகைகள் நிறையா இருக்குது. இப்போ களிப்பா, பரிபாடல்பா, இதெல்லாம் நம்ம 10 பாட்டு 8 தொகையில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இங்கே மனோன்மணியம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறையா, அதாவது என்ன எல்லா பாவகைகளும் இதில் கலந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாவகை வந்து ஆசிரியப்பா. இப்போ அதாவது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மனோன்மணியம் அப்படிங்கிறது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னா செய்யுள் பானா என்னது? செய்யுள் வடிவம். அப்போ செய்யுளுக்கு தான் அந்த பாவடிவம், அதாவது ஆசிரியப்பா, வெண்பா, அந்த மாதிரிலாம் செய்யுளில் தான் அதை ஏற்றுவாங்க. பட் நாடகத்தில் அந்த செய்யுள் வடிவத்தில் பயன்படுத்துகிற அந்த பாவகையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது முதல்ல இந்த மனோன்மணியத்தில் தான் பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? தமிழின் முதல் செய்யுள் வடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. ஸோ இது வந்து திரும்ப கேட்குற கொஸ்டின், ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். அதான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா பாவகைகளும் அதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆசிரியப்பா அப்படிங்கிறது தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு பேராசிரியர் சுந்தரனார். அடுத்து பாருங்கள், மனோன்மணியம். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா தான், புக்கில் கிடையாது அந்த கண்டென்ட்டு. ஜஸ்ட் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மனோன்மணியம் என்பது ஒரு நாடக நூல் ஆகும். தமிழில் தோன்றிய நாடக இலக்கியங்களில் முதன்மையானதாக இது போற்றப்படுகிறது. முழுவதும் செய்யுள் நடையிலேயே அமைந்துள்ள இந்நூல் பேராசிரியர் பே சுந்தரனார்னு சொல்லலாம், இல்லை சுந்தரம்பிள்ளை எழுதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிதாசனோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த இதை வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு நாடக நூல். தமிழில் தோன்றிய நாடக இலக்கியங்களில் முதன்மையான அந்த நூல் தான் இது. இப்போ ஃபுல்லாகவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யுள் நடையிலேயே அமைஞ்சிருக்கு. இவர் வந்து இந்த சுந்தரம்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு, இந்த மனோன்மணியத்தை ஏற்றி அதை எழுதி பாரதிதாசன் என்னைக்கு பிறந்தார், அது பாரதிதாசன் அவர்கள் வந்து 1891 பிறந்திருப்பார். அந்த பிறந்த ஆண்டில் இதை வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு ஆக்சுவலாக இது வந்து ஒரு முதல் நூல் கிடையாது, வழிநூல் தான். பட் இருந்தாலும் முதல் நூல் போலவே இது ஒரு சிறப்புமிக்க நூல் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. லிட்டன் பிரபு வந்து ஆங்கிலேயர். இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர்.
இவர் வந்து இங்கிலீஷில் த சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த த சீக்ரெட் வே தான் தமிழில் வந்து ரகசிய வழி அப்படின்ற குறிப்பிடுவாங்க. இந்த சீக்ரெட் வே அதாவது ரகசிய வழி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அதாவது தழுவி எழுதப்பட்டது தான் இந்த மனோன்மணியம். அது பாருங்கள், ஒரு இன்பியல் ஒரு காமெடி, ஒரு இன்பியல் அப்படின்னா அது இன்பமாக அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ இன்பியல் காமெடி நாடகமாக இதனை எழுதியுள்ளார் சுந்தரம் பிள்ளை. வரலாற்று தொடர்புடையது போன்றும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது போன்றும் எழுதப்பட்டுள்ள ஒரு கற்பனை புதினம். அப்போ இது வந்து ஒரு நிஜ கதை இல்லை, கற்பனை புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நாடகம். ஸோ அப்போ பேராசிரியர் சுந்தரநாத் பிள்ளை வந்து இதை எழுதியிருக்காரு. ஒரு நாடக நூல் முழுவதும் செய்யுள் நடையிலே அமைஞ்சிருக்குது. பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஆண்டான 1891 இந்த இது வெளியிட்டிருக்கிறாரு. லெட்டன் பிரபு இதை எதை தழுவி எழுதப்படுச்சு அப்படின்னா, லெட்டன் பிரபு ஆங்கிலேயர் அவர் எழுதின ரகசிய வழி அப்படிங்கிற ஒரு நூல், த சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லப்படுற அந்த நூலை தழுவி தான் இந்த மனோன்மணியத்தை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இது ஒரு காமெடி நாடகமாக திகழ்கிறது. அதுமாரி தமிழ்நாட்டில் இது நடக்கிற மாரியும் வரலாற்று தொடர்புடையது போலவும் ஒரு கற்பனை வாய்ந்த ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு டாப்பிக்கை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படி என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து அது ஈஸியாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நமக்கு மைண்டில் வந்துடும். ப்ளஸ் கொஷின் எப்படியா ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, த சீக்ரெட் வே, இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இதெல்லாம் புக் கண்டென்ட், இது வந்து ஜென்ரல் கண்டென்ட். நான் நெட்லேருந்து ரெஃபர் பண்ணது. இதை ஜஸ்ட்டு புரியணுங்கிறதுக்காக அதை போட்டிருந்தேன். இப்போ இந்தமாரி இது வந்து சின்னதாக லெட்டர் சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புக்கோட இருக்கிற கண்டென்ட்டு, கொஷினில் ரிப்பீட்டராக வருது. இதெல்லாம் புக் கண்டென்ட். ஸோ பாருங்கள், லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, அதான் சீக்ரெட் வே, த சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ அந்த நூலை தழுவி தான் 1891 அதான் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஆண்டு. அந்த 91 அப்படிங்கிற 1891ங்கிறது என்னது, 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி. 1800க்கு பாதிக்கு மேலேயே அது பிற்பகுதின்னு சொல்லுவோம். 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, ஏன்னா இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், பழைய கொஸ்டினில். பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வழிநூல் தான், ஆனால் முதல் நூல் போலவே ரொம்ப சீர்மையான ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆசிரியப்பால் தான் அமைஞ்சது. நிறையா எல்லா வகை பாவகைகளும் இருக்கும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, அதிகமாக பயன்படுத்தின பாவகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியப்பா வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆசிரியப்பா வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எளிய நடையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிட்டுருவாங்க ஆசிரியப்பாவை. அங்கங்களையும் காட்சிகளையும் எழுதுவது நாடக மரபு. ஒரு நாடகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய அங்கங்கள் இருக்கும், அதுமாரி அந்த அங்கங்களுக்குள்ளே நிறைய காட்சிகள் இருக்கும். அப்போ அங்கங்களையும் காட்சிகளையும் அந்த ஆக்டு இல்லை சீனு இந்த மாதிரிலாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆக்டு, சீனு, அந்தமாரி இந்த ஷூட்டிங்லாம் எடுக்கும்போது டேக் ஒன் ஆக்ஷன் 1 டேக் 1 அப்படின்னு சொல்லலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி. அப்போ இந்த இதில் அங்கங்களையும் காட்சிகளையும் எழுதுவது தான் நாடக மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடக மரபு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய அங்கங்கள் இருக்கணும்பா, நிறைய காட்சிகள் இருக்கணும், இதுதான் நாடக மரபாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மனோன்மணியத்தில் 5 அங்கங்கள் இருக்குது, அதுமாரி 20 காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 காட்சிகள்னு சொல்லலாம், இல்லை களங்கள் அப்படின்னு சொல்லலாம். சீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில். ஸோ அப்போ 5 அங்கங்களையும் 20 களங்களையும், களம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை காட்சிகளையும் கொண்டது தான் இந்த மனோன்மணியம். ஏன்னா ஒரு நாடகத்துக்குள்ள மரபு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கங்களும் இருக்கணும், காட்சிகளும் இருக்கணும். ஸோ அதே போல் தான் 5 அங்கங்கள் இந்த மனோன்மணியத்தில் இருக்குது. அந்த அங்கங்களுக்குள்ளே நிறைய களங்கள், காட்சிகள்னு சொல்லப்படுற 20 காட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கலாம், எத்தனை அங்கங்கள் எத்தனை களங்கள் மனோன்மணியத்தில் இருக்குது அப்படின்னா 5 அங்கங்கள் 20 களம்னு சொல்லலாம், இல்லை காட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் அது. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நூலோட தொடக்கத்தில் இந்த மனோன்மணியத்தில் அந்த நாடகத்தை, அதாவது செய்யுள் வடிவில் ஏற்றப்பட்ட அந்த நாடக நூலில் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தோட தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றிருக்கான். அந்த தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, நீராறும் கடலுத்த தமிழ்தாய் வாழ்த்து, அந்த நீராறும் கடலுத்த அப்படிங்கிற வரி ஆரம்பிக்கிற பாட்டை தான் நம்ம தமிழக அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வண்ணனை, கற்பனை எழில், தத்துவச் செறிவு, உலகியல் உண்மை முதலிய கருத்துக்கள் அமைய எழுத பெற்றிருப்பினும் செய்யுள் நடையில் மிடுக்குடனும் நாடகத்தன்மைக்கேற்ற உரையாடற் சிறப்புகள் ஒன்றும் இந்நூல் தன்னிறகற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இந்த நாடக காப்பியம் தான். இது வந்து ஒரு பெருங்காப்பியத்துக்கு ஏற்ற மாரி இயற்கை வண்ணனை இருக்கான், கற்பனை எழில் இருக்கான், தத்துவ செறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகியல் உண்மையெல்லாம் இதில் புதஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கள்லாம் அமைய எழுதப்பெற்றிருப்பினும் செய்யுள் நடையில் மெடுக்குடனும் இருக்கான். அதாவது இவ்வளோ கருத்துக்களும் புதஞ்சிருக்கு, இருந்தாலும் ஒரு நாடக நூல் தான். ஆனால் செய்யுள் நடையில் அந்த பாவகையெல்லாம் பயன்படுத்தி ஆசிரியப்பா பயன்படுத்தி செய்யுள் நடையில் எல்லாம் மெடுக்கோடு அப்படியே நடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாடகத்தன்மைக்கேற்ற இந்த உரையாடல், அந்த உரையாடல் ப்ளஸ் அதோட சிறப்பு இதெல்லாமே இதில் தண்ணீரகற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமான பாயிண்ட். மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை, இதில் ஒரு கிளைக்கதை இருக்கும். அந்த கதையை நான் சொல்கிறேன், ஒரு ஜஸ்ட் ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் அந்த உள்ள சொல்கிறேன். கதை மாந்தர்கள் யார் யார் வருவாங்க அந்த மனோன்மணியத்தில், அது என்ன கிளைக்கதை, அந்த சிவகாமி சரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வாணி மனோன்மணிக்கிட்ட சொல்லுவாங்க சிவகாமி சரிதம் அப்படின்ற ஒரு காதல் கதை. அது காதலோட ஆழத்தை புரிய வைக்கிறதுக்காக வாணி யார் அப்படின்னா மனோன்மணியோட தோழி. மனோன்மணி யார் அப்படின்னா இந்த காத்திரத்துக்கு ஒரு இது மாதிரி, ப்ளஸ் இந்த பாண்டிய மன்னன் ஜீவகன் இல்லை சீவகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவளோட மகள் தான் அந்த மனோன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனோன்மணியோட தோழி தான் வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. வாணி வந்து மனோன்மணிக்கிட்ட இந்த சிவகாமியின் சரிதம் அப்படின்னு ஒரு கிளைக்கதை வந்து இந்த நாடகத்துக்குள்ளேயே சொல்கிறாங்க. இந்த நாடகமே ஒரு கதை தான். அந்த நாடகத்துக்குள்ளே இன்னொரு கதை, யார் இந்த அந்த கேரக்டர் ஒரு 2 பேர் வந்து இன்னொரு கதையை உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் இது ஒரு கிளைக்கதை. ஏன்னா அது மனோன்மணியம் அப்படிங்கிறது ஒரு நாடகம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிளைக்கதை தான் சிவகாமியின் சரிதம். அப்போ இடையே சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த கதையெல்லாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லுவோம், ஒரு 2 மினிட்ஸில் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நாடகத்துறைக்கு தமிழில் முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துருவோம். நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த மனோன்மணியம் என்னும் இந்நாடக நூல் காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நூலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாடகத்துறையில் வந்து தமிழ் நூல்கள், அதாவது செய்யுள் வடிவில் இருக்கிற அதாவது நாடகம் அப்படிங்கிறது வந்து நாடகத்துறையில் இல்லை அப்படிங்கிற குறையை தீர்க்க வந்தது தான் அந்த மனோன்மணியம். அது மட்டும் இல்லாமல் காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய ஒரு நூலாக இருக்குது. ஜஸ்ட் சும்மா அப்படியே ஒரு ஸ்டோரி மாரி இல்லாமல் இந்த காப்பிய இலக்கணத்தையும் பயன்படுத்திருக்காரு, செய்யுள் வடிவத்தையும் பயன்படுத்திருக்காரு, அந்த ஒரு மெடுக்கோடு நடந்திருக்காரு, அதை நான் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இது ஆக்சுவலாக அது ஒரு ஜென்ரல் நியூஸ் வந்து நான் நெட்டில் பார்த்தேன். ஒரு 12 வருஷமாக இந்த மனோன்மணியத்தை வந்து சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் பிறந்த ஆண்டில் தான் அது வெளியிட்டிருக்காரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 12 வருஷம் அந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் தான் வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து கேரளாக்காரர். ஏன்னா அப்போ அந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிறது என்னது, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஒரிசாவிலையும் ஒரு சில பகுதியெலாம் எல்லாம் கம்பைன் பண்ணது தான் இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட்டு 11th ஓல்டு புக்கில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நாடகத்தமிழ் நூல்களில் தலையாய சிறப்பினையுடையதாக விளங்குவது மனோன்மணியம். நாடக காப்பியங்களால் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாடகத்தமிழில் நிறைய தலையாய சிறப்புடைய ஒரு நூலாக தான் இது வந்து விளங்குது. அதேமாரி வடமொழிக்கு ஈடாக அந்த நடிப்பு செவ்வியாக இருக்கட்டும், இலக்கியம் நடிப்பாக இருக்கட்டும், அந்த இலக்கியமாக இருக்கட்டும், அந்தளவுக்கு அதை விட பெஸ்ட்டாகவே இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த கதை மாந்தர்களை வச்சு இந்த ஸ்டோரி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த மனோன்மணியத்தில் முக்கியமாக பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்கிறவரை ஒரு புக்கில் ஜீவகன் சொல்லியிருப்பாங்க, சீவகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 ஒன்று தான். ஜீவகன்னே நம்ம சொல்லுவோம். ஸோ பாண்டிய மன்னன் ஜீவகன் இருப்பார். அந்த பாண்டிய மன்னன் ஜீவனுக்கு ஒரு மகள் இருப்பாங்க. ஓவர் ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு மகள் இருப்பாங்க. மகள் பேர் வந்து மனோன்மணியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு கீழே தலைமை அமைச்சராக இவர் தான் மன்னர். பட் மன்னருக்கு தலைமை அமைச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிலன் அப்படிங்கிறவன் தலைமை அமைச்சனாக இருப்பார். யாருக்கு? பாண்டிய மன்னன் ஜீவகனுக்கு. அப்புறம் இவருக்கு ஒரு குலகுரு அப்படின்னு சொல்கிற ஒரு முனிவர் இருப்பாங்க. அந்த முனிவர் பேர் சுந்தர முனிவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த புக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா, மனோன்மணியம் சார்ந்த தமிழ் புக்கில் நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 210 இருக்கும். புது புக்கில் மனோன்மணியம்னு சொல்லிட்டு புது புக்கில் ஒரு சில எடிஷன் மாறும், அதை பார்த்துங்க. டெக்ஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மனோன்மணியம் அப்படிங்கிறது 11th புக்கில் இருக்குது, அது படிக்கணும். அதுமாரி 11th ஓல்டு புக்கில் இருக்குது. என்னது மனோன்மணியம் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 55 இருக்கும். அதையும் நம்ம படிக்கணும்.
இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கதையில் இருக்கிற எந்த பார்ட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், கதை சொல்லும்போது நான் சொல்கிறேன். இப்போ மகள் இது என்ன சொல்லணும், நம்ம சுந்தரமுனிவர், குலகுரு சுந்தரமுனிவர், அந்த சுந்தரமுனிவர் வந்து ஒரு ரகசிய வழி ஏற்படுத்துவார். அந்த ரகசிய வழி பேஸ் பண்ணி அந்த ரகசிய வழி ஏற்படுத்தி அதை யார்கிட்ட அந்த பொறுப்பை விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராசன் அப்படிங்கிற ஒரு படைத்தலைவர் இருப்பார். யாருக்கு? பாண்டிய மன்னன்கிட்ட ஒர்க் பண்ணுற படைத்தலைவர் நடராசன். அவர்கிட்ட தான் இந்த சுந்தரமுனிவர் வந்து அந்த ரகசிய வழியை ஏற்படுத்துறதுக்காக பொறுப்பு விட்டுருப்பார். இந்த ரகசிய வழியை பேஸ் பண்ணி தான் 11th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாண்டிய மன்னனும் சேர மன்னன் புருடோத்தமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புருடோத்தமன் 2 பேரும் போர் போட்டு, அதாவது சண்டை புரிவாங்க. அந்த சண்டை புரியும் போது அந்த பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய வீரர்களை, அதாவது அவர் கீழே இருக்கிற அந்த படை வீரர்களை போயிட்டு வாங்க போருக்கு தயாராங்க, வந்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு உரை நிகழ்த்துவார், ஜீவகன் வீர உரை அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் 11th ஓல்டு புக்கில் மனோன்மணியம் அப்படிங்கிற ஜீவகன் வீர உரை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கதையை பார்த்தலாம். பாண்டியனுக்கு நம்ம சொன்ன மாரி மகள் மனோன்மணி இருக்காங்க. மகளோட தோழி யார்? பாண்டிய மன்னனோட மகள் மனோன்மணி. அவங்களுக்கு தோழியாக இருக்கிறவங்க தான் வாணி. ஓகேங்களா? அது பார்த்துங்க. இப்போ வாணி என்ன பண்ணுவாங்கன்னா, வாணி ஒரு பையனை காதல் பண்ணுவாங்க. அந்த காதல் பையனை, அதாவது அந்த லவ் பண்ணுற பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நடராசன். நடராசன் யார்? பாண்டிய மன்னன்ட்ட வேலை செய்கிற ஒரு படைத்தலைவர். இது ஓகே. இப்போ தோழி வாணி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட அப்பா. பாண்டிய மன்னனோட மகள், தெளிவாக புரிஞ்சுக்கணும், பாண்டிய மன்னனோட மகள் வந்து மனோன்மணி. மனோன்மணிக்கு தோழி தான் வாணி. வாணியோட காதல், அதாவது காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்டு அந்த காதல் பண்ணுற அந்த பையன் பேர் வந்து நடராசன். நடராசன் வந்து இந்த பாண்டிய மன்னன்ட்ட வேலை செய்கிற ஒரு படைத்தலைவர். இவரோட தந்தை, யாரோட தந்தை? வாணியோட தந்தை பேர் வந்து சகடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சகடனுக்கு வந்து பொருள் மீது ஆசையெல்லாம் இதில் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காதலை மறுத்துருவார். யார்? நடராசன் மேலே அந்த மகள் வாணி காதல் பண்ணுறத ஒப்புக்கொள்ள மாட்டார், மறுத்துருவார். அதனால் என்ன பண்ணுவார், இவர் வந்து அந்த தலைமை அமைச்சனாக வேலை செய்கிற அந்த குடிலன் அப்படின்றப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குடிலனோட பையன் பழையத்தேவன் அப்படின்றவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பொருள் நிறைய கிடைக்கும், சொத்து நிறைய சேர்க்கலாம், குமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார் சகடன் அப்படின்றவர். அதனால் நடராசன் ஒரு படைத்தலைவர் தானே, இது நம்ம பொண்ணு கட்டி வச்சோம்னா அந்தளவுக்கு ரிச்சாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுத்துருவார் சகடன். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ இந்த தோழி வாணி என்ன பண்ணுவாங்க, தோழி வாணியும் மனோன்மணியும் ரொம்ப க்ளோஸ்டு. இந்த தோழி வாணியோட காதல் அந்த நடராசனை பற்றி மனோன்மணிகிட்ட சொல்லுவாங்க. மனோன்மணியும் ஒரு மெயினாக லவ் ஸ்டோரி போவோம், அதை நம்ம ஆரம்பிப்போம். அந்த வாணி என்ன பண்ணுவாங்கன்னா, மனோன்மணிகிட்ட அந்த காதல் பேஸ் பண்ணி உள்ள ஸ்டோரிலாம் சொல்லும்போது தான் அந்த சிவகாமியின் சரிதம், அதை கிளைக்கதையாக இருக்கிற அந்த சிவகாமியின் சரிதம் வந்து வாணி வந்து பாண்டிய மன்னன் மனோன்மணிகிட்ட சொல்லுவாங்க. அதுதான் அந்த மனோன்மணியத்தில் உள்ளே இருக்கிற ஒரு கிளைக்கதை, அதுதான் சிவகாமியின் சரிதம். இந்த சிவகாமி சரிதம் அப்படிங்கிறத நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் அதை பார்ப்போம். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ காதலன், இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது தோழி, இப்போ மகள் மனோன்மணி கீழே தான் அந்த தோழி வராங்க, அது கீழே தான் காதலன் அப்படிங்கிற 2வது சப்டிவிஷன் வராங்க. ஓகேங்களா? அப்போ தோழியோட, அதாவது வாணி அப்படின்றவங்க, அவங்களோட காதலன் தான் நடராசன். அவர் ஒரு படைத்தலைவர். அந்த தோழியோட அப்பா வந்து அதை ஒத்துக்கல. அந்த வாணி மனோன்மணிகிட்ட சொல்கிற கிளைக்கதை தான் சிவகாமியின் சரிதம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மகள் மனோன்மணி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பாண்டிய மன்னனோட மகள் இளவரசி. அவங்க கனவுல காதல் பண்ணுறாங்க. அந்த கனவுல காதல் பண்ணுற பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர மன்னன் புருடோத்தமன் அப்படின்ற ஒரு பையன். அது மன்னர், சேர மன்னர். அந்த புருடோத்தமன் சேர மன்னர் மீது அதிகமாக அளவுக்கு அந்த உருவத்தை அப்படியே கனவுலேயே காட்டுறாங்க. அந்த சேர மன்னன் இப்படி தான், புருடோத்தமன் இப்படி தான் வருவாங்க, இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல அவரோட உருவத்தை ரியலைஸ் பண்ணி அவரோட உருவமும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் புருடோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருடோத்தமன் மீது கனவுலேயே காதல் கொண்டு அதாவது முழிச்சதுக்கப்புறமும் பகல் டைம்லேயும் அந்த புருடோத்தமன் மீது அதிகமாக காதல் அந்த நினப்பிலே இருந்து அந்த காதல் நோய் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காதல் நோய் வரதுனால அவங்க உடம்புலாம் ரொம்ப மெலுசாக இழைச்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா பாண்டிய மன்னன் யார், ஜீவகன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஜீவகனுக்கு என்னடா நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு இழைச்சி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அப்போ ஃபீல் பண்ணும்போது தான் இந்த பாண்டிய மன்னனுக்கு க்ளோஸ்டாக இருக்கிற, அதாவது ஒரு முனிவர், அறிவுரைகள் சொல்கிற ஒரு ஜோசியக்காரர் மாரி வச்சுக்கலாம். யார் இங்கே இருக்கார் பாருங்கள், குலகுரு முனிவர், சுந்தர முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர முனிவர் வந்து பாண்டிய மன்னனுக்கு நல்லது செய்கிறவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டாக வச்சுங்க, ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. நல்லது செய்கிறவர் தான் சுந்தர முனிவர். அந்த சுந்தர முனிவர் பாண்டிய மன்னர்கிட்ட சொல்லுவாங்க,
இது பாண்டிய மன்னன் ஃபீல் பண்ணுவார் மகளை பற்றி. அப்போ அந்த முனிவர் வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு குறிமாரி பார்த்து அவர் கண்டுபிடிச்சிருவார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாண்டிய மன்னனோட மகள் மனோன்மணிக்கு காதல் நோய் தான் பட்டிருக்கு. அது யார் அப்படின்னா இதுமாரி கனவுல காதல் கொள்றா புருடோத்தமன், சேரமன்னன் புருடோத்தமன் தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். இதை அப்படியே இன்டெரக்டாக டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக இந்தமாரி உங்கள் மகளுக்கு, அதாவது நம்ம பாண்டிய மன்னன் நம்ம இளவரசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணிக்கு காதல் நோய் தான் வயப்பட்டிருக்கு. இது வந்து கல்யாண நோய் தான், கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். யார்? குரு முனிவர் சுந்தர முனிவர் அவர்கள். அப்போ சொல்லும்போது அப்போ அவரும் ஓகே சொல்லிடுவார், பாண்டிய மன்னனும் ஓகே சொல்லிடுவார். இப்போ பாண்டிய மன்னன் ஓகே சொல்லிடுவார். பட் இருந்தாலும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்னென்னா தலைமை அமைச்சன் குடிலன் அப்படின்றவன் ஒரு தீயவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப பலமானவன், ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு அறிவு கூர்ணமான, அதாவது ஒரு டேலண்டான பர்சன், படைகளை பீட் பண்ணுற ஒரு திறமையானவன், வலிமையான தோள்களை உடையவன் தான் அந்த சொல்லுவாங்க அந்த குடிலன் அப்படின்றவன். ஸோ அவர் யார் அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு தலைமை அமைச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பாண்டிய மன்னன் தான் மன்னர், ஓவராலாக மன்னர். அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு தலைமை அமைச்சர் யார்? குடிலன். குடிலன் மேக்ஸிமம் சொல்கிறது எல்லாத்தையும் பாண்டிய மன்னன் கேட்பார். குடிலன் என்ன பண்ணுவான்னா பாண்டிய மன்னனை நம்ம எப்படியே ஏமாற்றி அந்த பாண்டிய மன்னன் சொத்துக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பாண்டிய மன்னனோட பொறுப்புலேயே நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு வரும். அப்போ மதுரையில் என்ன சொல்லுவாங்கன்னா மதுரையில் தான் பாண்டிய மன்னன் நமக்கு தெரியும். ஸோ பாண்டிய மன்னனோட தலைநகரம் அந்த கோட்டை எல்லாமே மதுரையில் தான் இருக்கும். இந்த மதுரையிலேயே கோட்டை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பாண்டிய மன்னனை ஈஸியாக வந்து அவரோட சொத்துக்களெல்லாம் நம்ம அபகரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம இடத்த சேர்ந்த திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலிக்கு இந்த மாநகரத்தை அந்த கோட்டையை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அங்கே போய்ட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய மன்னன் அவரோட தலைநகரமாக, அதாவது அரண்மனை கோட்டை கட்டியிருக்கிற மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு மாற்ற வைப்பார் தலைமை அமைச்சர் குடிலன். அப்போ தலைமை அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனும் மாறிடுவார். எங்கே பாருங்கள், தலைநகர் மதுரை டு திருநெல்வேலிக்கு மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் இந்தமாரி இந்த குரக்குழு முனிவர் என்ன பண்ணுவார், காதல் நோய் தான் உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது குடிலனுக்கும் சொல்லுவார். இவர் தலைவர் ஜீவகன், பாண்டிய மன்னன் ஜீவகன் என்ன பண்ணுவார்னா நம்ம முனிவர் சொல்கிறதும் சரி மகள் சொல்கிறதும் சரி எதாக இருந்தாலும் தலைமை அமைச்சுட்டே அவர் ஷேர் பண்ணுவார். அப்படி சொல்லும்போது இந்த முனிவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார்னா உங்கள் மகளுக்கு வந்து காதல் நோய் தான் பட்டிருக்கு, திருமணம் செஞ்சு வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம இதுக்கு முக்கியமான அதாவது இவருக்கு இந்த அது உங்கள் பொண்ணுக்கு வந்து பொருத்தமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர மன்னன் புருடோத்தமன் தான், அவர் நம்ம பொண்ணுக்கு கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ பாண்டிய மன்னன் அந்த யார்கிட்ட தலைமை அமைச்சர்னு சொல்லுவார். தலைமை அமைச்சர் என்ன பண்ணுவானா அவன் தான் சூது பண்ணுறானே, இதுமாரி இவரோட மகளை சேரமன்னன் கட்டி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஈஸியாக இந்த சொத்துலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ சேரமன்னனும் பாண்டிய மன்னனும் சேர்ந்தாங்கன்னா நமக்கு மதிப்பே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவும் காண்டுவான். அதை நினச்சி இதை எப்படியா நம்ம சரி பண்ணி நம்ம பையன் பழையத்தேவன் அப்படின்றவனுக்கு நம்ம பாண்டியனோட மகளை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா சொத்தையும் நம்ம வாங்கிடலாம், அதாவது எல்லா சொத்தையும் ஈஸியாக ஆப்படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். அதனால் இப்போ சுந்தரமுனிவர் என்ன பண்ணுவார்னா நம்ம மகளுக்காக சேர மன்னனை போய்ட்டு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன்ட்ட சொல்லுவான். பாண்டிய மன்னன் ஓகே சொல்லுவான். அதுக்கு ஓகே சொல்லும்போது தலைமை அமைச்சர்கிட்ட சொல்லும்போது தலைமை அமைச்சன் இல்லை பொண்ணு வீடு பையன்கிட்ட போய்ட்டு நம்ம பொண்ணு கேட்கக்கூடாது, அது தப்பு, அதனால் நம்ம டைரெக்டாக பொண்ணு கேட்க வேணாம், என் பையன் பழையத்தேவனை நான் தூது அனுப்புகிறேன். யாருக்கு? பாண்டிய மன்னன்ட்ட. இதை சேர மன்னனுக்கு நான் தூது அனுப்புகிறேன். சேர மன்னன் யார்? புரோடத்தம்மனுக்கு நான் தூது அனுப்புகிறேன். தூது அனுப்பினோன்னே அவர் விசாரிச்சுட்டு சொல்லி அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மூலிமா அவங்களே நம்மக்கிட்ட பொண்ணு கேட்குற மாரி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாரி கோல் முட்டுவிடுவார் தலைமை அமைச்சர் குடிலன். ஸோ அப்போ அதுக்கும் ஓகே சொல்லுவார். அதேமாரி இந்த சேரமன்னன்ட்ட தூது போவார். யார்? மகன் பழையத்தேவன் வந்து சேரமன்ட்ட தூது போவார். தூது போயிட்டு அங்கே சும்மா இருக்க மாட்டார். எங்கள் பாண்டிய மன்னன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாவது போன விஷயம் வந்து பொண்ணு பார்க்க வர சொல்கிற மாரி அனுப்பிவிட்ருப்பாங்க. பட் ஆனால் அவர் அங்கே கோல் முட்டிட்டு இந்தமாரி பாண்டிய மன்னன் உனக்கு எதிராக தான் இருக்கார், பாண்டிய மன்னன் மேலே சேர மன்னனுக்கு ரொம்ப வெறுப்பாக உருவாக்குற மாரி நிறையா விஷயங்களை தப்பாக சொல்லுவார் பாண்டிய மன்னன் பற்றி. அதனால் கடுப்பான சேர மன்னன் நீங்கள் 2 பேரும் வந்து போர் புரிஞ்சுங்க அப்படின்ற மாரிலாம் ஃபைனலாக போரே நடந்துடும். ஸோ அந்தமாரி தூது சென்றவர் வந்து பார்த்திங்கன்னா யார்? தலைமை அமைச்சரோட மகன் பழையத்தேவன், அது பலத்தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போய்ட்டு தேவையில்லாமல் நிறைய தப்பான விஷயத்த பாண்டிய மன்னனை பற்றி சேர மன்னன்ட்ட சொல்லி சேர மன்னன் கடுப்பாகி பாண்டிய மன்னன் மீது படையே எடுக்க வருவார். அப்படி எடுத்து வந்து ஜெயிச்சிருவார். கிட்டத்தட்ட பாண்டிய மன்னன் தோக்குற மாரி போயிடுவாங்க. யார்? இவர் வந்து சேர மன்னன் வந்து ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் யோசிப்பார்,
அது யோசிக்கும் போது தான் இந்தமாரி என்ன நடந்திருக்கும், எதனால் நம்ம தோற்றோம் அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அது உள்ளே நிறைய கிளை கதை போவோம். அப்போ சேர மன்னன் பாண்டிய மன்னனை வந்து தாக்கும்போது, போர் தொடுக்கும்போது அப்போ தான் இந்த 11th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஜீவகன் வீர உரை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கு ப்ரூஃப் நம்ம பார்க்கும்போது அதை சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி போயிட்டுருக்கோம். இப்போ என்ன ஸ்டோரினா, நம்ம திரும்ப ஒரு சொல்லிடுவோம். பாண்டிய மன்னன், அதோட மகள் மனோன்மணி, தோழி வாணி இருக்காங்க. வாணிக்கு காதலன் நடராசன். இந்த கதை விட்டுருங்க, அந்த கிளை கதை அதே போயிடும். இப்போ மகள் வந்து சேர மன்னன் புரோடத்தம்மனை காதல் பண்ணுறாங்க, காதல் நோயில் வளப்படுறாங்க, காதல் நோயில் பாதிக்கப்படுறாங்க. இதை கண்டுபிடிச்ச சுந்தரமுனிவர் அவங்க அப்பாட்ட சொல்லி, அதாவது பாண்டிய மன்னன்ட்ட சொல்லி பொண்ணு கேட்க போகலாம் அப்படின்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணுறவர் தலைமை அமைச்சர் குடிலன். அவர் மகனை தூது விட்டு போரே தொடுக்க வச்சுருவார், ஆப்படிச்சிடுவார். 2 பேத்துக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் மகனை அனுப்பிடுவார். அதேமாரியே நடக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சுந்தரமுனிவர் வந்து திருநெல்வேலி, அதாவது தலைநகரை, இந்த தலைமை அமைச்சர் வந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு தலைநகரை மாற்றிடுவார். அப்போ எனக்கும் நம்ம சுந்தரமுனிவர், அதாவது சுந்தரமுனிவர் அந்த பாண்டிய மன்னனுக்கு நல்லது செய்கிற அந்த சுந்தரமுனிவர் என்ன பண்ணுவார், எனக்கும் ஒரு அறை வேணும், பாண்டிய மன்னன் கூடயே நானும் இருக்கணும், அவருக்கு ஒரு சில நல்லது சிலதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இவரும் போயிட்டு அந்த திருநெல்வேலி கோட்டையில் ஒரு தனி அறையை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அறையை இவர் வாங்கிடுவார். அந்த தனி அறையிலேருந்து ஒரு ரகசிய வழியை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பார். அந்த ரகசிய வழியை உருவாக்குறதுக்கு இந்த பாண்டிய மன்னனோட படைத்தளபதியாக இருக்கிற யார், நடராசனுக்கு அந்த பொறுப்பை விட்டுருவார். அந்த பொறுப்பை விடுறத அதை தான் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. சுந்தரமுனிவர் தனது அறையிலிருந்து ஆசிரம் வரை யாரும் அறியா வண்ணம் சுரங்கம் அமைக்கும் பணியை நடராசனுக்கு அளித்திருந்தார். நடராசனும் அப்பணியை ஓரளவு முடித்து விட்டான், இன்னும் சிறுபகுதி வேலை ஆசிரமத்தில் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ரகசிய வழியை ஏற்படுத்துவார் யார், சுந்தரமுனிவர். அப்போ பொண்ணு லவ் பண்ணுறாங்க, கனவுலேயே லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அந்த யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சுந்தரமுனிவர் கண்டுபிடிச்சிறாரு. பட் அதை போய்ட்டு பாண்டிய மன்னன் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நடுவில் அந்த குடியில் நின்று தன் பையனை தூது அனுப்பி அதை 2 பேத்துக்கும் போரே க்ரியேட் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முனிவரோட ஆசை. அதுமாரி நடுவில் என்ன பண்ணுவார்னா, குடிலன் வந்து தன் பையனுக்கே நீங்கள் மனோன்மணியை கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அதுவும் ஓகே சொல்லிடுவார் பாண்டிய மன்னன். இருந்தாலும் சுந்தரமுனிவர் விட மாட்டார், ஒரு ரகசிய வழியை ஏற்படுத்துவார். அந்த ரகசிய வழி மூலிமா அந்த சேர மன்னனை பார்த்து பேசி 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணுவார். அந்த ரகசிய வழியையும் அந்த பாண்டிய மன்னன்ட்ட சொல்லும்போது, அதாவது சுந்தரமுனிவர் பாண்டிய மன்னன்ட்ட சொல்லும்போது, யார் தலைவர் வந்து பாண்டிய மன்னன் அந்த குடிலன்ட்ட தலைமை அமைச்சர்ட்டையும் ஏதாவது ஓப்பனாக பேசுகிறவர் தானே. அதனால் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மன்னன், கள்ளம் கபடம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜீவகனை, பாண்டிய மன்னனை. அது எல்லாத்தையும் தலைமை அமைச்சர் சொல்லிடுவார். அப்போ ரகசிய வழி ஏற்படுத்தி இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு பார்க்குறீங்களா, எப்படியாவது என் பையனுக்கும் மனோன்மணிக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன்ட்ட அந்த குடிலன் தலைமை அமைச்சன் வந்து போட்டு கொடுத்து அதுக்கு ஏற்பாடும் பண்ணிடுவார். அப்போ சுந்தரமுனிவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இந்த ரகசிய வழியில் போயிட்டு யார் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ண போகும்போது தான் அந்த சேரமன்னன் அதனால் ஏதோ பார்த்து அப்போ அந்த குடிலனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சேரமன்னன் வந்து குடிலனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி இங்கே வரும்போது அந்த குடிலனோட பையன் பழத்தேவனுக்கும் மனோன்மணிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கோம். அப்போ அதை சேரமன்னன் பார்ப்பார். பார்க்கறது முன்னாடி சேரமன்னன் அவரும் இந்த மனோன்மணி ஏதாவது கனவுல காதல் பண்ண மாரி, சேரமன்னனும் ஒரு 6 மாதமா இல்லை 1 வருஷமா அந்தமாரி அவரும் கனவுல காதல் பண்ணுவார் மனோன்மணியை பற்றி. அதே மனோன்மணியை உருவம், அந்த அழகான அந்த பெண் உருவம், அந்த கண்களோட அவரும் அந்த உருவத்தை மனசுக்குள்ளேயே ஃப்ரேம் பண்ணி மனோன்மணி மாரியே ஒரு பொண்ணை காதல் பண்ணுவார். அப்போ நடக்கும்போது இந்த ரகசிய வழியாக வந்து குடிலனை அரெஸ்ட் பண்ணி வெளியில் வருவார். ஸோ அப்போ அந்த ரகசிய வழியில் குடிலனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வராரு, அந்த எட்ஜில் வராரு. எட்ஜில் வந்தோன்னா அந்த குடிலனோட பையன் பழத்தேவனுக்கும் பாண்டிய மன்னன் மகள் யார் மனோன்மணிக்கும் கல்யாணம் பண்ணுற மாரி அந்த ஏற்பாடு பண்ணி 2 பேரும் மாலையெல்லாம் மாற்றி தாலி கட்டுற ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ சேரமன்னன் பார்க்குறாரு, ஓ நம்ம கனவுல காதல் பண்ண பெண் அந்த மனோன்மணி தானா அப்படின்னு சொல்லி இவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுது. மனோன்மணியும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம கனவுல காதல் பட்ட அந்த பையன் ஒரு நேர்லேயே வந்திருக்காரு, ஒரு சேரமன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த ஆசை அளவு கடினமாக வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. உடனே அந்த மாலையெல்லாம் தூக்கி போட்டு உடையாந்து சேரமன்னன் மார்பில் சாய்வாங்களாம். அந்த சேரமன்னனும் ஸோ நம்ம கனவுல வந்த பெண் தானே, நம்மளும் அதிகமாக காதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காதலில் மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த இது ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அவரும் அந்த தோள் மேலே கையை போட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண மாரி சொல்லியிருப்பாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பாண்டிய மன்னனோட முனிவர் சுந்தரமுனிவர் அவங்ககிட்ட அந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு சுந்தரமுனிவர் அதுக்கப்புறம் இந்தமாரி பாண்டிய மன்னன்ட்ட தெளிவாக எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லுவார். இந்தமாரி இதுக்கு எல்லாமே காரணம் குடிலன் தான், தலைமை அமைச்சன் குடிலன் தான், அவர் தான் நமக்கு தீங்கு செஞ்சுருக்கான்
அது அவனை சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு தான் மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு கோட்டையை மாற்றினது எல்லாமே பண்ணது அவர் தான் அப்படின்றத எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் பாண்டிய மன்னன் சுந்தரமுனிவரோட அறிவுரைகளப்படி தெளிவு பெற்றுவார். ஸோ இதுதான் நல்ல விஷயம், இதுதான் கெட்ட விஷயம், இவன் தப்பானவன் இவன் நல்லவன் அப்படின்றத தெளிவு பெற்றுவார். அப்போ சேர மன்னனுக்கும் யாருக்கு மகள் மனோன்மணிக்கும் கல்யாணம் ஆயிரும். 2 பேரும் முனிவர்கள்கிட்ட வாழ்த்து பெற்று அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்ற மாரி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பிட்வீனில் இந்த சிவகாமியின் சரிதை அப்படிங்கிறது யார் அப்படின்னா, சிவகாமியின் சரிதம் சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தோழி வாணி அவங்களோட காதல் நடராசன் மீது அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னோட காதல் நடராசன் மேலே, நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன் அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேசுவாங்க. யார்கிட்ட? மனோன்மணிக்கிட்ட. அதுக்காக அவங்க ஒரு அந்த காதலோட உண்மையை உணர்த்துக்கிறதுக்காக ஒரு சிவகாமியின் சரிதம் அப்படின்ற ஒரு கிளைக்கதையை அந்த வாணிங்கிற அந்த தோழி வாணி அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, பாண்டிய மன்னன் அவங்களோட மகள் மனோன்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. என்னத்த? சிவகாமியின் சரிதம் சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன வரும்னா, அந்த இங்கே பாருங்கள், காதலின் ஆழத்தையும் நுட்பத்தையும் இயல்பு தன்மையையும் விளக்குவதைப் போல இக்கதையை வாணி மனோன்மணியிடம் கூறுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகாமியின் சரிதம்லாம் 2 கேரக்டர் தான், சிவகாமி அப்புறம் சிதம்பரம் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இப்போ சிவகாமியை சிதம்பரம் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணுவார். சிவகாமி கொஞ்சம் ரிச்சானவங்க, சிதம்பரம் கொஞ்சம் டவுன் ஆகுங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் சிவகாமி ஸ்டார்டிங்கில் சிதம்பரத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. சிதம்பரம் என்ன பண்ணுவார்னா, கடுப்பாகி ஒரு முனிவராக மாறி காட்டில் போய்ட்டு மௌன முனிவராக வாழ்ந்துட்டுருப்பார். சிவகாமிக்கு அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் சிவகாமிக்கு பார்க்குற மாப்பிள்ளைகள் எல்லாமே சிவகாமியோட சொத்துக்களை ஆப்பிடிக்கணும், ஆட்டையை போடணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவகாமி மற்ற மாப்பிள்ளையை விட நம்ம ஆல்ரெடி நம்மளை ஃபாலோ பண்ணி லவ் பண்ண சிதம்பரம் தான் நமக்கு உண்மையானவனாக இருக்கான், நம்ம சொத்து மீது ஆசைப்படலை, என்னையே தான் உண்மையான லவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு அது புரிய வரும். அதனால் சிவகாமி அந்த சிதம்பரத்தை தேடி அங்கங்கே அலைவாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அதனால் அதை பொண்ணாக பிறந்தால் அது பெண்ணாக போய்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது, அந்த சிதம்பரம் அப்படிங்கிறவரை கண்டுபிடிக்கும் போது இது தப்பாக நினைப்பாங்க, அப்போ நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் வேடத்தில் போவாங்க. ஆண் வேடத்தில் போய்ட்டு அங்கங்கே போவாங்க. அப்போ ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருப்பார். அந்த முனிவர் வந்து தன்னோட காதலன் சிதம்பரம் மாரியே இருக்கிற மாரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதனால் அவங்க பின்னாடியே போவாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல அவர் பேசவே மாட்டார், மௌனமாக தான் இருப்பார். அப்போ அந்த காட்டில் ஒரு பனி பெய்யும்போது இந்தமாரி இந்த பெண்ணும் அந்த கூடவே இருப்பாங்க. கூட இருக்கும்போது இந்த பெண்ணோட அந்த மேலே போத்திருக்காங்க பார்த்தீங்களா, இது பெண்ணு தான், பட் ஆனால் ஆண் உருவத்தில் வந்திருக்காங்க. அந்த நெருப்பில் அந்த பெண்ணு தான் அப்படின்றத காட்டி கொடுத்துரும். அப்போ முனிவர்கிட்ட இந்தமாரி பேச ஆரம்பிப்பாங்க. இந்தமாரி நான் இதுமாரி ஒரு பையனை லவ் பண்ணேன், பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கல, அதோட சாயலில் தான் நீ இருந்தீங்க, அதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் என்னோடய இது வந்து அதாவது நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு வர மாப்பிள்ளை எல்லாமே என்னோடய சொத்தை தான் பார்த்து வராங்க, என்னை பார்த்து வரல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இந்த எரியிற நெருப்பில் நான் எரிஞ்சு சாம்பலாயிடுறேன், இனிமேல் எனக்கு லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உடனே சிதம்பரம், அதாவது மௌன முனிவராக இருக்கிற சிதம்பரம் உடனே, சிவகாமி நான் தான் நீ எதிர்பார்த்து வந்த அந்த பையன், நான் தான் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஆச்சரியமாக பார்த்து 2 பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளைக்கதை என்னது, சிவகாமியின் சபதம் சரிதம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிளைக்கதை யார்? தோழி வாணி அவங்க வந்து பாண்டிய மன்னன் மனோன்மணிகிட்ட சொல்லுவாங்க. இதுதான் கதை. இந்த கதையெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன்டா சொன்னேன் அப்படின்னு கேட்காதீங்க. கதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓகே. தமிழில் முதல்ல வந்து ஒரு பாவடிவ நாடக நூல், இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கதையை தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம். அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சிவகாமியின் சரிதம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, அப்போ அதுக்குள்ளே கிளைக்கதை அப்படின்னா அந்த கிளைக்கதை வருது, அது யார்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்கலாம் ஃப்யூச்சரில். சப்போஸ் ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது கதை மாந்தர்களை பேஸ் பண்ணி எதாவது கேட்டாங்கன்னா அப்பயும் நம்ம ஒரு கொஷினை விடக்கூடாது. ஸோ எப்படியாவது இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், அதை பார்த்துங்க. இப்போ நம்ம ஆசிரியர் டீட்டெயிலில் பார்த்துருவோம். ஸோ ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரனார் அப்படின்னு சொல்லப்படுற பே. சுந்தரம் பிள்ளை. அப்போ மனோன்மணியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. இவரோட காலம் 1855 to 1897. கேரள மாநிலத்தில் திருவிதாங்கூரில் ஆலப்புழை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிறந்திருக்காரு. 19ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். 1800 to 1900 19ஆம் நூற்றாண்டு. இவங்களோட பெற்றோர்கள் யார்? பெருமாள் பிள்ளை, மாடத்தி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட பேர். ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து பாருங்க, இவர் எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னா, பிறந்தது கேரளா மாநிலம், திருவிதாங்கூர் ஆலப்புழை அப்படிங்கிற ஏரியா. அப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு.
திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக, இது முக்கியமான ஒரு கொஷின், கேட்ட கொஷின், என்ன பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னா தத்துவ பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் பணியாற்றிருக்காரு. இவரோட ஞான ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள், சுந்தர சுவாமிகள் ஷார்ட்டாக சொல்லலாம், இல்லை கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. யார் எப்படி பேராசிரியர் சுந்தரனோட ஞான ஆசிரியர் யார்? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இல்லை கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞான ஆசிரியராக இருந்தவர் அப்படின்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைக்கு. அப்போ இவரோட நூல்கள் என்ன? மனோன்மணியம், இந்த தமிழின் செய்யுள் வடிவில், அதாவது பாவடிவில் வந்த முதல் நூல் அப்படின்னு நம்ம குறிப்பிட்ட மனோன்மணியம். நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, இதெல்லாம் புக்கில் கொடுத்தது தான். திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூரில் பிறந்தார், அதனால் திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் அவங்க கால ஆராய்ச்சியும் ஒரு எடுத்து பண்ணியிருக்காரு. திருஞான சம்பந்தரோட காலம், அந்த கால ஆராய்ச்சியும் ஒரு நூல்களாக வெளியிட்டிருக்காரு. நூல் தொகை விளக்கம், நூல்லாம் தொகை பண்ணி விளக்கம் சொல்கிற மாரி இதை ஒரு டைட்டில் விட்டுருக்காரு. அடுத்தது மனோன்மணியம் நாடக நூல். இவரோட பட்டங்கள், சென்னை மாகாண அரசு வந்து பார்த்திங்கன்னா ராவ் பகதூர் பட்டம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுக்கு. சென்னை மாகாண அரசு, சென்னை மாகாண அரசுனா என்னது? அன்றைய மாகாணம். அப்போ அன்றைய மாகாணம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவில் ஒரு சில பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாண அரசு. அது மட்டும் இல்லாமல் இந்த மனோன்மணியத்தில் கடவுள் வாழ்த்தோட தமிழ்தாய் வாழ்த்து இருக்கும். அந்த தமிழ்தாய் வாழ்த்தை தான் தமிழக அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்தாக நம்ம எடுத்துருக்கோம். அது நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற பாட்டை வந்து தமிழ்தாய் வாழ் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த நேயர்லையும். ஸோ அதனால் இவருக்கு திருநெல்வேலியில் இவரோட பெயர்லேயே பல்கலைக்கழகமும் தமிழக அரசு நிறுவியிருக்கு. என்னென்னா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இது எல்லாமே பார்த்தது தான், தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், தமிழக அரசு அதை தான் சொல்கிறாங்க. மனோன்மணியத்தில் உள்ள தமிழ்தாய் வாழ்த்து பாடல் நீராளும் கடல் உடுத்த, அதாவது நீராறும் கடல் உடுத்த அந்த பாட்டு தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டுள்ளது. தமிழ் புக்கில் எல்லா புக்லையும் 6 to 12 வரலையும் ஸ்டார்டிங்கில் நீராறும் கடல் உடுத்த கொடுத்துருப்பாங்க. ஸோ நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து, இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த முகவுரை, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகணமன அது கொடுத்துருப்பாங்க. தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீராறும் கடலோடுத்த நிலமடந்தை கிளியிலோ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகமாக பாடுற அந்த பாட்டு வாழ்த்துதுமே 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 அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா அதில் தான் எடுத்துருப்பாங்க. அதோட தமிழ்தாய் வாழ்த்தோட பொருளும் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீராறும் கடலோடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்ன தொடங்கும்? தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நூல். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதோட பொருளும் இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பொருளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ அப்போ இது ஒரு முக்கியம். இது வந்து 11th ஓல்டு புக்கில் ஒரு பாடல் வரி, எவரோ புண்படாதுலகிர் புகலிடம் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி கேட்டிருக்காங்க புது கொஷின்லேயே, அதனால் அங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த மனோன்மணியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நியூ புக்கு 11th பேஜ் நம்பர் 210 அதில் கொடுத்துருக்காது. இதில் பாருங்கள், அந்த சுந்தரமுனிவர் யார்? இப்போ இந்த கதையை நீங்கள் இப்போ புது புக்கில் பார்த்தாங்கன்னா மனோன்மணியா என்ன சுந்தரமுனிவர்னு கொடுத்துருக்காங்க, இப்போ நடராசன் வராரு. அப்போ அந்த இதுதான் அந்த கதையை நம்ம சொன்னது. இப்போ புது புக்கில் ஏன் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன கதையை அங்கே படிக்கிறோம், என்ன பாட்டு படிக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த கதையை தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா, கேட்கலன்னா திரும்ப போய் கேட்டோங்க. சுந்தரமுனிவர் தனது அறையிலிருந்து ஆசிரம் வரை யாரும் அறியாவண்ணம் சுரங்கம் அமைக்கும் பணியை நடராஜனுக்கு அணித்திருந்தார். சுந்தரமுனிவர் யார்? பாண்டிய மன்னன் ஜீவகனுக்கு ஒரு குருகுல முனிவர். ஓகே. நடராஜன் யார்? வாணியோட காதலன் அப்படின்னு சொல்லலாம். பாண்டிய மன்னனுக்கு ஒரு படைத்தலைவர்னு சொல்லலாம். இவர்கிட்ட தான் இந்த முனிவர் வந்து அந்த பொறுப்பை விட்டுருப்பார். இந்த ரகசிய வழி பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ நடராஜனும் அந்த பணியை ஓரளவு முடித்து விட்டான். இன்னும் சிறுபகுதி வேலை ஆசிரமத்தில் செய்ய வேண்டியுள்ளது, அதுவும் இன்றிரவு முடித்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலை வேளையில் ஊரின் புறமாக நடராஜன் தனித்திருந்தான். அப்பொழுது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். அந்த தனக்குத்தானே பேசிக்கொள்கிற ஒரு பர்டிகுலர் பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாலம் இந்த நாடகப்பாங்கில் அமைஞ்ச அந்த செயல் வடிவ நாடக நூலை அந்த வரிகளை இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட்டு பார்த்துங்க. இதை பேஸ் பண்ணி கேட்கல கொஷின் ஃபஸ்ட் 2 லைனு இல்லை இதை சொல்லும் பொருளை வச்சு புரிஞ்சு இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நாடகம் பேஸ் பண்ணி தானே, அப்போ ஈஸியாக புரியும், பார்த்துங்க. அதுமாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க கீழே தமிழ் நாடக இலக்கண நூல்கள் சில அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகத்தியம், குணநூல், கூத்தநூல், சந்தம், சயந்தம், செயன்முறை, செயிற்றியம், முறுவல், மதிவாணனர் நாடக இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகவியல். இது பரிதிமார் கலைஞர் பேஸ் பண்ணி வரும், அது பார்த்துங்க. அடுத்தது இதில் இருக்கிற எல்லாமே நம்ம சொல்லியாச்சு.
லிட்டன் பிரபு எழுத ரகசிய வழி, சிவகாமியின் அந்த கிளைக்கதை சிவகாமியின் சரிதம், ராவ் பகதூர் பட்டம், இப்போ தமிழக அரசு, திருநெல்வேலி பல்கலைக்கழகம், சீக்ரெட் வே அந்த இதை பேஸ் பண்ணி தான் எழுதுனது, இது எல்லாமே அதில் வந்துடும். இது 11th ஓல்டு புக்கில் மனோன்மணியம் அப்படிங்கிறது. இதுவும் இதில் இருக்கிற பாயிண்ட்டு எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணி இப்போ பார்த்தது தான். இதில் தான் 2 வரியை வந்து கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டினில் வந்து அந்தனர் வளஞ்சை செந்தமிழ் தன்னிலும் நாட்டப்பிரமாணமுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு லைனு நாடகத்தில் இருக்கிற அந்த செயல் லைனு. அடுத்து பாருங்கள், இந்த பாட்டு எவரோ அப்படின்னு ஆரம்பிக்கும். எவரோ புண்படாத உலகிற அப்படின்னு சொல்லிட்டு புகழுடன் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இதுவும் புது கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. விடை தெரியவில்லை அப்படின்ற ரீசன்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 2 புக்கு ப்ரூஃப் தான். இப்போ கொஸ்டின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள், 19 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. மனோன்மணியம். அப்போ நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இது 11th ஓல்டு புக்லேயே கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். நியூ கொஸ்டின் தான், விடை தெரியவில்லை அப்படின்னா நியூ கொஸ்டின் தான், ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக இதில் இவரது நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் வாழ்த்து பாடலை தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஓல்டு புக்கு 11th பேஜ் நம்பர் 55 பேஜ் நம்பர் பார்த்துருவோம். 55ல் கொடுத்துருக்காங்க. இதை தான் நியூ கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது புது புக்கில் கிடையாது, பழைய புக்கு, தெளிவாக பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்கள், திருநெல்வேலி. இப்போ திருநெல்வேலி பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ அந்த இப்படி இன்டைரக்டாக கேட்குறாங்களாம். எப்படி கேட்டாலும் அதுக்கு தான் தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கதையோட அவர் என்ன தான் சொல்ல வர்றாரு, என்ன அந்த கதை சொல்லுது, அதுக்குள்ளே அந்த சிவகாமியின் சரிதம் கிளைக்கதை என்ன சொல்லுது, இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை உள்ளே இருக்கிற கான்செப்ட் இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. முக்கியமான ஃபேக்ட் டீட்டெயில் மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒன்று, அது பார்த்துங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 11th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 213. ஸோ அப்போ இவரது பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியுள்ளது. மனோன்மணியம் பெயரால் நிறுவியிருக்காங்க. யார்? தமிழக அரசு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாடல் வரி நம்ம சொல்லிடுறோம். விடை தெரியவில்லை அப்படிங்கிற புது கொஸ்டின் 2022-23 கேட்ட கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஓல்டு புக்கில் கவர் ஆகும். அதான் நம்ம சொன்னோம், இவரோ புண்படாத உலகிர் புகழுடம் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11th நியூ புக்கு மனோன்மணியம் அந்த லெசனில் இங்கே பாருங்கள், அந்த ஜீவகன் வீர உரை. இது என்ன, அந்த குடிலன் அப்படிங்கிற தலைமை அமைச்சனோட பையன் பலத்தேவன் அப்படின்றவன் பொண்ணு நம்ம போய் கேட்கக்கூடாது, ஃபஸ்ட்டு என் பையனை தூது விடுவோம் அப்படின்னு சொல்லி தூது விடுறதுக்கு போய்ட்டு பொண்ணு பார்க்குறதுக்காக, பொண்ணு கேட்குறதுக்கு, அதாவது பொண்ணு நாங்கள் கொடுக்குறோம், மாப்பிள்ளை நீங்கள் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக போனவர். ஆனால் பாண்டிய மன்னனை இடக்கு முடக்காக பேசி சேர மன்னன் பாண்டிய மன்னன் மீது கடுப்பாகி போரே ஏற்படுத்த வச்சுருவார். அப்படி போருக்கு வரும்போது தான் பாண்டிய மன்னன் அந்த சீவகன் அப்படின்னு சொல்லப்போ அந்த ஜீவகன் பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவாங்க, அந்த படை வீரர்களுக்கு ஒரு வீரவரை ஆற்றுவார். அதுதான் அங்கே இதில் பாட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 2 வரி பாடலாகவும் ஏதாவது கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. அந்தனர் வளர்குஞ்ச் செந்தழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம்பிக்கிற பாட்டு. அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு பாட்டு எவரே அப்படின்ற ஒரு ஆரம்பித்து எவரே புண்படாத உலகில் புகழிடம் படைத்தார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புதுசாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாடல் வரி எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மனோன்மணியம் 11th ஓல்டு புக். அடுத்து பாருங்கள், தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். விடை தெரியவில்லை அப்படிங்கிற புது கொஸ்டின், மனோன்மணியம். இதுவும் 11th நியூ புக்கில் இருக்குது. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லியாச்சு. புக்கு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காக புக்கில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் என்னது? மனோன்மணியம் அப்படிங்கிறது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி த சீக்ரெட் வே அப்படின்ற நூலை தழுவி 1891 பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் தமிழில் வெளியிட்டிருக்காரு. திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, இது வந்து அதான் இந்த எதை பேஸ் பண்ணி எழுதிருக்காங்க அப்படின்றது 11th நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது.
இந்த பாக்ஸில் லெட்டர் மரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் என்ன கேட்குறாங்க, மனோன்மணியம். இப்போ இதில் பாருங்கள், அந்த இலக்கண நூல்கள் மற்ற நூல்களை கம்பேர் பண்ணி இதில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இலக்கண வேறு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதை படிச்சுக்கிறது நல்லது. இதை பொறுத்துக்க பேஸ் பண்ணி இதை கேட்கலாம். மனோன்மணியத்தை இயற்றியவர் யார், சுந்தரம் பிள்ளை. இது 2 புக்லேயுமே இருக்கும், பழசு புதுலேயும் இருக்கும். சுந்தரம் பிள்ளை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது என்னன்னு கேட்குறாங்க. பல்கலைக்கழகம் தான் அவருக்கு நிறுவனாங்க. எங்கே, திருநெல்வேலியில். ஏன்னா பேர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அடுத்து பாருங்கள், இது விடை தெரியவில்லை அப்படிங்கிற கொஸ்டின். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் என்னது, மனோன்மணியம். 11th நியூ புக்கு, பேஜ் நம்பர் 213. அடுத்து பாருங்கள், பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ சுந்தர சுவாமிகள் தான் யாருக்கு, இவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைக்கு ஞான ஆசிரியராக இருந்திருக்காரு. 11th ஓல்டு புக்கு, பேஜ் நம்பர் 55 கவர் ஆகும். அடுத்த பாருங்கள், சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எதுனான்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசுலாம் இருந்தால் போட்டுறக்கூடாது, சென்னை மாகாண அரசு அப்படின்னு போடணும். ஏன்னா விடுதலைக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் ஒரிசாவில் ஒரு சில பகுதி எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாண அரசு. அந்த டைமில் வாழ்ந்தவர் தான் மனோன்மணியத்தை இயற்றிய சுந்தரனார் அவர்கள். ஸோ அந்த டைமில் அவர் இயற்றி அந்த நூல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால, தமிழில் செய்யுள் வடிவில் வந்த, அதாவது முதலின் பா வடிவ நூல் அப்படின்ற பெயர் பெற்றதுனால, அப்போ இவருக்கு நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய சிறப்புகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமானது தான் இந்த ராவ் பகதூர் பட்டம் சென்னை மாகாண அரசு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தவறான தொடரை சுட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். மனோன்மணியம் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தான் தோணுச்சு. ஏன்னா இவர் பிறந்ததே 1855 தான் பிறந்திருப்பார். இப்போ 1855 தான் என்னது, 1800க்கு 50க்கு மேலே பிற்பகுதி. அவர் பிறந்ததே பிற்பகுதியில் தான் பிறந்திருக்காரு. பிறந்து ஒரு 42 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அப்போ அந்த 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தான் பிறந்தார். அந்த டைமில் வாழ்ந்தார். அந்த டைம்லேயே ஒரு மனோன்மணியத்தை அந்த நூலை வெளியிட்டிருக்காரு. நிறையா கால ஆராய்ச்சி நூல்களும் வெளியிட்டிருக்காரு. அப்போ மனோன்மணியம் வந்தது என்னது, 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி கிடையாது, பிற்பகுதி. அப்போ இது தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம். ஆமாம், ஒரு நாடக நூல் தான், இருந்தாலும் காப்பிய இலக்கணங்கள்லாம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம இன்ட்ரோடக்ஷனே பார்த்துருக்கோம், பழைய புக்லையும் கொடுத்துருக்காங்க. மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது. இது நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. என்னது, மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். ஸோ இங்கே பாருங்கள், 11th நியூ புக்கு இந்த இதை தான் அப்படியே கொஸ்டின் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. என்னது, காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நூலாக விளங்குகிறது. இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனுள் தோய்ந்து இணையில்லாத இன்பமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவதாக உள்ளது இந்நூல். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணியம். இதை தான் அப்படியே அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் அப்படியே ஒரு 4 சென்டென்ஸாக எடுத்து அங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ 2019 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் அது. இப்போ புது புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதின்னு கொடுத்துருக்காங்க, அது பிற்பகுதின்னு வரும், அது மட்டும் தான் தப்பு. அடுத்து பாருங்கள், லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல். அதான் பா வடிவனா பாடல் வடிவ நாடக நூல் என்னன்னு கேட்குறாங்க, மனோன்மணியம். சிவகாமியின் சரிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து மனோன்மணியத்தில் வர ஒரு கிளைக்கதை. யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். வாணி மனோன்மணிகிட்ட சொல்லியிருப்பாங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்கள்? பே. சுந்தரம் பிள்ளை இல்லை பேராசிரியர் சுந்தரனார் அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தேசிய விநாயகம் பிள்ளைலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெளிவாக பார்த்துக்கணும், பே. சுந்தரம் பிள்ளை இல்லை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இல்லை மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ரகசிய வழி ரெக்கார்டாதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க, சுந்தரம் பிள்ளை. 2 புக்லேயுமே இருக்கும். பாருங்கள், அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயை தேவர்கள் விரும்புவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாட்டு படிக்கும் போது புரியுது. என்னது, அந்த எளிய நடையில் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது அப்படின்னா 11th ஓல்டு புக்கு, அந்தனர் வளர்க்கும் அந்த இது தான் இந்த கொடுத்துருக்காங்க.
ஸோ அங்கே புரிஞ்சுது. அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற முதல் 3 லைன் தான் அங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அந்த புக்கில் இருக்க கண்டென்ட் பேர் இருக்கும், அதை நம்ம எளிய நடையில் மாற்றி அந்த கொஷின் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த 11th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ரகசிய வழி. ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலினை யார் எழுதுனாங்க? லிட்டன் பிரபு அவர் தான் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் எழுதினவர் வந்து ஆங்கிலத்தை அந்த ரகசிய வழி இந்த சீக்ரெட் வே அப்படின்னு எழுதுனது யாருன்னா லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். மனோன்மணி இதை சுந்தரனார்னு போட்டக்கூடாது. நூல்கள் நூலாசிரியர் பெயரோடு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துருவோம். நூலாசிரியர் மானவிஜயம் யார்? பரிதிமார் கலைஞர். மண்ணியல் சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசு செட்டியார் இருந்திருக்காரு. மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரனார், சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லலாம். நந்தனார் சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதி. அடுத்த ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. நாடக தலைமை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரதாச சுவாமிகள். தமிழ் நாடகத்தின் தந்தை பம்பல் சம்பந்த முதலியார். தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர், இதுதான் மெயினான பாயிண்ட்டு. தத்துவ பேராசிரியர் பணிபுரிந்தவர் யார்? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்கள், புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை பெருக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேப்போ கிருஷ்ணசுவாமி பாவலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்கும், பட் ஆனால் அதில் என்ன நமக்கு தேவையோ அதை எடுத்துக்குவோம். நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் என்னன்னு கேட்குறாங்க. மனோன்மணியம். இதுவும் பழைய புக்கில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், மொத்தம் 19 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ப்ளஸ் ஸ்டோரியோடு நம்ம பார்த்துருக்குறோம். ஸ்டோரி பார்க்காதவங்க அது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். அதேமாரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. மேக்ஸுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் மட்டும் ஒரு 1 or 2 வீக்கில் நம்ம வீடியோ போட உங்களுக்கு அப்டேட் வந்துடும். பட் கொஷின் பிடிஎஃப் டாபிக் வைஸாக எல்லா டாப்பிக்கும் உள்ள கொஷின் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி தமிழுக்கு இப்போ வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். அந்த பிடிஎஃபை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாரதியாரில் 45 கொஷின், பாரதிதாசனில் 65 கொஷின், இந்தமாரி கொஷின் ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக நம்ம 2012 2024 வரையும் கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் நல்லா தெளிவாக புரியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.